இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை பார்க்கும்போது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இங்கு முடிந்தது என்று இயேசு கூறுகிறார். முடிந்தது எனும்போது ஒரு விஷயத்தின் நிறைவேறுதலை குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் வந்த நோக்கம் நிறைவேறியது. தீர்க்கதரிசிகளால் முன்னாடி உரைத்த விஷயங்கள் நிறைவேறியது. வேத வாக்கியங்கள் நிறைவேறியது. அது மட்டுமல்லாமல் பிதா தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கிருபாதார பலியாகும்படியாக அனுப்பினார். நாம் கிருபையினால் மீட்கப்படுகிறோம். நமக்கு இரட்சிப்பை உண்டாக்கும் சந்தோஷம் இங்கு நிகழ்கிறது. நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரிப்பது ஒரு வேதனை தரும் நிகழ்ச்சியாக இருந்தாலும், அவர் இங்கு முடிந்தது என்று கூறும்போது நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ண இருக்கிற வாசஸ்தலத்துக்கு செல்வதற்கான ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் இங்கு நிகழ்கிறது. நாம் பாவிகளாய் பிறந்தோம், நாம் பாவிகளாய் இருக்கிறோம். நமக்கு இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரம் வருகிறது. இதற்கான சர்வ நிகழ்வுகளும் அங்கு முடிந்தது. பிசாசு அங்கு தோற்று போகிறான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மூலமாக பிசாசு தோற்கிறான். அங்கு பிசாசின் சதிகள் முறியடிக்கப்படுகிறது. அந்த செயல்கள் முடிகிறது. ஒரு புதிய துவக்கம் உருவாகிறது. இயேசு கிறிஸ்து அவர் முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்கிறார், நமக்காக ஒரு வழியை ஆயத்தம் செல்ல நான் செல்வேன் என்று கூறியிருந்தார். அது நிறைவேறும் வண்ணமாக கிறிஸ்து அங்கு மரிக்கிறார், சிலுவையில் மரிக்கிறார். எபிரேயர் 10வது வசனத்தில் கூறப்பட்டிருப்பது போல, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு தருகிறார். நாம் செய்ய வேண்டியது, கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னுடைய பாடுகள், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசிக்கும் போது நமக்காக பலியான அவரின் மூலம் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பின் சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.